ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபுட்வெல் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் ஒயிட் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குருமாவை பூரி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ சேர்த்திக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கேரட், 1 கப் உருளைக்கிழங்கு, 1 கப் காலிஃப்ளவர், 1 கப் ஃப்ரெஷ் பட்டாணி. இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு ஒரு மூடி ஒன்று வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு அரைக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் அரைச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்திக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது வெஜிடபிள் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நாம் அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு மிக்சர் ஜார் அளவுன தண்ணியும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உங்கள் கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்திருக்கறனால கிரேவி நல்லா திக்காகவே வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடவே சேர்த்திருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி ஒன்று வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு.
பாருங்க நம்ம சேர்த்துன எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா சூப்பரா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க ஒயிட் வெஜிடபிள் குருமா. இத நம்ம வீட்லயே ஈஸியா ரொம்ப டேஸ்ட்டா வந்து செஞ்சிரலாம். இதே மாரி இதே அளவுகளோட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபுட்வேர்ல்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டோட இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.